டிசம்பர் 28, 2023 இன்றைய நாளுக்கான இறைவார்த்தை. கர்த்தர் உண்மையுள்ளவர், நீங்களும் அவரைப் போல் எல்லாவற்றிலும் உண்மையாயிருங்கள். The Lord is faithful. Be true in all things as he was. லூக்கா 12 அதிகாரம் 48 வசனம். Luke chapter 12 verse 48. எவனிடத்தில் அதிகம் கொடுக்கப்படுகிறதோ அவனிடத்தில் அதிகம் கேட்கப்படும். என் அன்பு சகோதர சகோதரிகளே, கடவுளுக்கு உண்மையாயிருங்கள். மற்றவர்களுடன் உங்களையோ மற்ற குடும்பங்களுடன் உங்கள் குடும்பத்தையோ ஒப்பிட்டு பெருமையோ அல்லது தாழ்வு மனப்பான்மையோ அடையாதிருங்கள். இன்று நீங்கள் சிறுமைப்பட்டவர்களாக இருக்கலாம். உங்கள் குடும்பம் சமூக அந்தஸ்தில் குறைவுள்ளதாக இருக்கலாம். ஆனாலும் தேவனுக்கு முன்பாக உண்மையாயிருங்கள். தேவன் உங்களுக்கு தந்தவற்றில் உண்மையாயிருங்கள். From everyone who has been given much, much will be demanded. My dear brothers and sisters, be true to God. Do not compare yourselves with others or your family with other families and become proud or inferior. Today you may be slighted. Your family may be low in social status, but be true before God. Be true to what God has given to you. அன்பின் பரலோக தகப்பனே, நன்றியோடு மை துதிக்கிறோம் அப்பா, மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. அந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். தன் புதிய நாளிலும் புதிய விதமான நன்மைகளையும் புதிய விதமான ஆசீர்வாதங்களையும் அப்பா நம்முடைய பிள்ளைகளுக்கு தந்து நீர்களை வழிநடத்துகிறதான கிருபைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்றி நன்றி அப்பா. நன்றியுள்ள இருதயத்தோட நாங்கள் துதிக்கிறோம். நீர் எல்லாவற்றிலும் மேலானவர், உண்மையுள்ளவர். அதே போல் நாங்களும் எல்லாவற்றிலும் உண்மையாய் காணப்பட நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம். உடைய பிரசன்னத்தினால் எங்களை மூடுவீராக, உடைய ஆவியினால் எங்களை நிரப்புவீராக. என்னோடு கூட இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரத்திலே ஏந்து ஆண்டவர்களுடைய தேவைகள் எல்லாம் நீ சந்தித்து இந்த நாளிலும் அவர்களுக்கு ஒரு அற்புதத்தை நீ செய்தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம். உடைய பிள்ளையுடைய வாழ்வில் எந்த விதமான பெருமைகளும் வராதபடிக்கு பாதுகாத்துக்கொள்ளும். அதே நேரம் எந்த தாழ்வு பணப்பான்களும் வராதபடிக்கு நீர் பாதுகாத்து கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம். தங்களுக்கு கடவுள் என்னை கொடுத்திருக்கிறாரோ அதை கொண்டு அவர்கள் சந்தோஷமாய் சமாதானமாய் மகிழ்ச்சியோடு இந்த உலகத்திலே வாழக்கூடியவர்களாக அவர்கள் காணப்பட நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. எந்த விஷயத்தை கொடுத்தும் உடைய பிள்ளைகள் ஆண்டவரே பெருமை பாராட்டதுபடிக்கு நீ பாதுகாத்து கொள்ளும். நீரே ஆசீர்வதித்தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீரே பொறுப்படுத்திக் கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தங்களுடைய தாழ்மையை நினைத்து தங்களுடைய சிறுமையை நினைத்தாண்டவரே அப்பா, உங்களுடைய பிள்ளைகள் ஒருபோதும் ஆண்டவரே கலங்காதபடிக்கு என் தேவன் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். சரியான நேரத்தில் எனக்கு உயர்வை தருவார் என்றார் நம்பிக்கையோடு இந்த பிள்ளைகள் வாழும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம். எல்லாவற்றுக்கு மேலாக ஆண்டவரே உம்மிடத்திலே அவர்கள் உண்மையாக இருக்க, எல்லா காரியங்களிலும் அவர்கள் உண்மையாய் நடந்து கொள்ளும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். உம்மை போல் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் நீர் மாற்றுவீராக. ஒவ்வொருடைய தேவைகளையும் ஆண்டவர் நீ சந்தித்தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எந்த மனங்கும் ஆண்டவரே கலங்காதபடிக்கு நீர் பாதுகாத்து கொள்ளும். ஆண்டவரே எல்லா நோய்களையும் நீர் மாற்றி அருள வேண்டுமா ஜெபிக்கிறோம். நோய் இல்லாத ஒரு வாழ்க்கை நம்முடைய பிள்ளைகள் வாழ கிருபை தாரும். எந்தெந்த காரியத்திலே நம்முடைய பிள்ளைகளுக்கு அற்புதம் வேண்டுமோ அந்த காரியத்திலே இந்த நாளில் அற்புதம் நடக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் நீர் அற்புதத்தை நீ செய்தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவருடைய குறைவுகள் எல்லாம் நீ நிறைவாக்கி அருள வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவளுக்கு வேண்டிய எல்லா நன்மைகளையும் நீர் கேட்கிறபடியாகவே தந்து அவளை ஆசீர்வதியும். இந்த நாளில் நம்முடைய பிள்ளைகள் எந்தெந்த காரியத்தை முன்குறித்து ஜெபிக்கிறார்களோ அத்தனை காரியங்களிலும் ஆண்டவர் நீர் வெற்றியை நீ தந்தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம். இது ஒரு அற்புதத்தின் நாளாக, ஒரு ஆசீர்வாத மகிமையும் நன்மையும் உண்டாகிற நாளாக காணப்பட கிருபை தாரும். இந்த பிள்ளைகள் போக்கும் வருத்தம் காத்துக்கொள்ளும். எந்த ஆபத்துகளும் அவருக்கு நேரிடாதபடிக்கு பாதுகாத்து கொள்ளும். கையின் பிரயாசங்கள் எல்லாவற்றையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். அவள் எடுத்து செய்கிற எல்லா காரியங்களையும் தேவ ஞானம் தேவ பிரசன்னம் இருந்து வழிநடத்தி அருள வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே.
இந்த பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். யார் யார் ஆண்டவரே இந்த ப்ராஜெக்ட்ல இருந்து எனக்கு ரிலீஸ் ஆக வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறார்களோ அத்தனை பேருக்கும் அந்த மகிமை, அந்த ஆசீர்வாதத்தை நீ தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு உகந்த நல்ல ப்ராஜெக்ட்ல அவர்கள் வேலை செய்வதற்கு ஆண்டவர் நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். அப்பேற்பட்ட ஒரு அற்புதத்தை நீ செய்வீராக. அந்த மன மகிழ்ச்சியை உடைய பிள்ளையுடைய உள்ளத்திலே நீர் வைத்தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம். நீரே நன்மையை கொடுப்பவர், நீ தந்தருளுவீராக ராஜா. அவர்கள் ஒருபோதும் சோர்ந்து போகாதபடிக்கு நீர் பாதுகாத்து கொள்ளும். கர்த்தர் தந்து ஈவுகளை நினைத்து அவர்களுக்கு நன்றி சொல்லி உடைய நாமத்தை மகிமைப்படுத்த நீர் கிருபை தர விடுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இன்னுமா யார் யார் எந்தெந்த குடும்பங்களில் ஆண்டவரே அப்பா பிரச்சனை இருக்கிறதோ அத்தனை பிரச்சனைகளையும் ஆண்டவரை மாற்றி எல்லா குடும்பங்களிலும் உம்முடைய சந்தோஷமும் உடைய சமாதானமும் அப்பா ஊருடைய உள்ளத்திலும் காணப்பட நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். உடைய பிள்ளைகள் ஒரு காலமும் சோர்ந்து போகாதபடிக்கு நீர் பாதுகாத்து கொள்ளும் ஆண்டவரே. நீரே அவளுக்கு துணையாயிருந்து அவளை நீர் வழிநடத்தி அருளுமா ஜெபிக்கிறோம். இந்த பிரசனத்தினால் அவர்களை மூடி எல்லா கிருபைகளோடும் ஆசீர்வாதத்தையும் ஆண்டவர் நீ தந்து வழிநடத்துகிற தாவுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே தங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. அநேக பிறந்த நாட்களை கண்டு மகிழ உடைய நாமத்தை மகிமைப்படுத்த நல்ல சுகத்தை, பலத்தை, ஆரோக்கியத்தை பெற்று வாழ நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. கணவனும் மனைவியும் எப்பொழுதும் இணைந்து சந்தோஷத்தோடு மகிழ்ந்து கர்த்தருக்குள்ளாக வாழ்ந்து தங்களுடைய குடும்பத்தை கட்டி எழுப்புகளாக காணப்பட அநேக திருமண நாட்கள் காணும்படியாக நீர் கிருபை தாரும். காத்துக்கொள்ளும், வழிநடத்தியல்லும் எங்கள் ஜெபத்தை கேட்டு பதிலை தருவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். துதிகன மகிமை எல்லாம் ஒருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.